ஹாய் கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இந்த ப்ரோஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரோஸ் எழுதினவர் ஆத்தர் நேம் வந்து லேமோர் ஃப்ளாஹர்ட்டி. ஸோ இவர் தான் வந்து இந்த கதை எழுதியிருக்காரு. ஸோ இது ஒன்றுமே இல்லை. இந்த கதை என்னன்னா, ஒரு சீகல் வந்து அது ரொம்ப பயப்படுது பறக்கிறதுக்கு. அதால் முடியல, பயப்படுது. அதனால அவங்க அப்பா அம்மா வந்து என்கரேஜ் பண்ணி எப்படியாச்சும் அதை பறக்க வச்சுறாங்க. ஏன்னா அது வந்து டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. அதனால வந்து அது அவங்க அப்பா அம்மா வந்து என்கரேஜ் பண்ணி எப்படியாச்சும் அவங்க அம்மா வந்து ஏதாச்சும் பண்ணி அவங்க பையனை வந்து பறக்க வைக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த கதை. ஏன் அவங்க பறக்க வைக்கிறாங்கன்னா, ஏன்னா வந்து எப்போவுமே நம்ம பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே நம்ம எல்லாமே கற்றுக்கணும். ஆமாம், ரைட்? நம்மளோட லைஃப்லேயும் சரி, நம்ம வந்து டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. நம்ம பேரண்ட்ஸை சார்ந்தே இருக்கக்கூடாது. எவ்வளோ நாள் தான் நம்ம இருக்க முடியும்? நம்மளே வந்து எல்லாமே கற்றுக்கணும். ஸோ அதுதான் இந்த கதை. ஸோ அந்த தீமே அதுதான். ஓகே, அந்த தீமே அதுதான். ஸோ அந்த பறவை வந்து நிறைய அட்டெம்ப்ட் எடுக்குது. அது பறக்க முயற்சி நிறைய செய்யுது. கடைசியில் அது பறந்துடுச்சு. இதுதான் வந்து கதை. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் நான் இந்த வீடியோவில் நான் வந்து நிறையா பிக்சர்ஸ் காமிக்கிறேன். ஸோ சீகல்னால் ஒரு பேர்ட். ஸோ நிறையா வந்து நம்ம புக்கில் லெஜ்னு ஒரு வேர்டு வரும். ஸோ அந்த லெஜ்ஜுனா என்னது, அதில் எல்லாமே நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு வேர்டுக்கும் வந்து ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு புக்கே எடுக்கிறோம், அதில் நிறைய நியூ வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து புக்கிலே நீங்கள் வந்து சைடில் எழுதி வச்சுக்கோங்க அந்த மீனிங். அப்போ வந்து உங்களுக்கு படிக்கும் போது ஈஸியாக புரியும். ஸோ அப்படி பண்ணால் தான் நம்மளால் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அவங்க என்ன வேர்டோட மீனிங் கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக வந்து எழுதலாம். கொஸ்டின் பேப்பர்லலாம் வந்து சினோனிம்ஸ்னு ஒன்று கேட்பாங்க, சூஸ் மாதிரி கேட்பாங்க. அவங்களே ஒரு சென்டென்ஸ் எடுத்து கொஸ்டின் கேட்பாங்க, இந்த வேர்டுக்கு மீனிங் என்னதுன்னு சூஸ் மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லா வேர்ட்ஸோட மீனிங்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் வந்து புக்கு ஃபுல்லாக ஸ்டோரி ஃபுல்லாக படித்தா தான் உங்களால் நல்லா எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண முடியும். ஒன்லி பேக் ஆன்சர்ஸ், கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும் படித்தா வேலைக்கே ஆகாது. ஃபுல்லாக படித்தாலே நீங்கள் வந்து ஓனாகவே எழுதலாம். ஓனாக எழுதணுன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். அந்த ஆன்சருக்கு ரிலேட்டடாக இருந்தால் தான் மார்க் கொடுப்பாங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த நியூ வேர்ட்ஸோட மீனிங்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு நோட்டில் எழுதியிருக்கேன். அது எல்லாமே நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எல்லா நியூ வேர்ட்ஸோட மீனிங்ஸும். ஸோ நான் அதில் என்ன எழுதியிருக்க தீம் வந்து நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் என்ன தீம்னு. ஸோ அது நீங்கள் புரிஞ்சு நீங்களே எழுதுங்க. நீங்களே யோசித்து எழுதுங்க. சும்மா மக்கப் பண்ணாதீங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த மெயினாக வந்து நம்ம இந்த கதையில் என்னென்னா, யங் சீகல் அண்ட் இஸ் மதர், இதுதான் 2 பேர் தான் மெயின். ஸோ இவங்கள பற்றி தான் கதை. ஃபாதர், அப்புறம் இந்த சீகலுக்கு வந்து 2 பெரிய அண்ணா, ஒரு சின்ன தங்கச்சி. ஓகே, ஸோ நியூ வேர்ட்ஸ் பாருங்கள். லெஜ்னா பாறை தட்டின்னு சொல்லுவாங்க. நேரோ ஷெல்ஃப். நம்மளுக்கு வீட்டிலலாம் நம்ம ஷெல்ஃப்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து வீட்டில் இருக்கிற ஷெல்ஃப். இவங்க புக்கில் என்ன ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்கன்னா சி லெஜ் கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் காட்டுறேன். நம்ம லெசன் போகும்போது நான் காட்டுறேன் அந்த பிக்சர். நெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரிங்க்னா எட்ஜோ. நிறையா சென்டென்ஸில் பிரிங்க் ஆஃப் த லெஜ்னு கேட்டிருப்பாங்க. பிரிங்க்னா ஒன்றும் இல்லை, எட்ஜ். அந்த லெஜ்ஜோட எட்ஜில். ஓகே, எக்ஸ்பேன்ஸ், ஸ்ட்ரெச்ட், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃப்ளாப்னா தெரியும், பறக்கிறது. அது பறக்கும் போது ரெக்கையை வந்து படன்னு அடிக்கும். ஸோ அதுதான் வந்து ஃப்ளாப்பிங் சொல்லுவாங்க. மஸ்டர்னா கலெக்ட், பிளஞ்சுனா டிசிஷன், டெஸ்பரேட்னா ஹோப்லெஸ், நம்பிக்கையே இல்லாமல் அது வந்து இருக்கும். அது மேலே அந்த சீகல் அதுக்கு தனக்கு நம்பிக்கையே இல்லை அதுக்கு. ஸோ அது அந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஷ்ரில்லினா அது கூவுது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குயில் கூவுது அந்த மாதிரி.
சில குயிலெலாம் வந்து கூவும், நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அதுதான் அங்கே ஸ்டில்லி சொல்லுவாங்க. மெக்கரல் வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிஷ், சில்வர் கலரில் இருக்கும். டெவர்னா ஈட், கேக்கிள்னா நாய்ஸ் ஆர் க்ரை ஆஃப் அ ஹென், அசெண்டிங்னா நமக்கு தெரியும், நம்ம நம்பர்ஸில் படிச்சிருக்கோம். அப்புறம் கொவடைஸ் கோழத்தனம், பிளாட்டியூனா அது ஒரு லேண்ட். ஓகே, ஸோ அந்த லேண்டில் நிறையா வந்து பாறையாக இருக்கும். கிளிஃப்னா ராக்கி, ஸ்லோப்னா வழன்னு இருக்கும். ஸோ அந்த இடம் ராக்கியாக இருக்கும். மிட்வேனா ஹாஃப்வே, ஸ்க்ராப்னா பீஸ், ஸ்க்ராப் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க, சிங்கிள் பீஸ் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரூட்டிங்னா சர்ச்சிங் ஆர் ஃபோக்கஸிங். அண்ட் hatched came out of egg. Nowna chewed, trottedna ran, daintily carefully, sureனா very steep, செங்குத்தான, அதாவது ரொம்ப, அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் என்ன ஒரு பார்ட்டு தான் சொல்லலாம். ஸோ precipice செங்குத்தான பாறை, father distant, brink edge, pretended acted, dozingனா sleeping. ஓகே, preeningனா cleaning feather with a beak. சில பறவைங்கள்லாம் வந்து அதுவே தானாகவே அது க்ளீன் பண்ணிக்கும் அது ஃபெதர்ஸை வித் ஹெல்ப் ஆஃப் பீக். ஸோ இதுதான் நியூ வேர்ட்ஸ், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லெசன்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, நம்ம இப்போ லெசன் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு லைனே என்னது? யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் லெட்ஜ். ஓகே, அது வந்து தன்னந்தனியாக இருக்குது, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. லெட்ஜுங்கிற இடத்துல தனியாக இருக்குது. அதுக்கு 2 அண்ணா ஒரு தங்கச்சி. ஓகே, had already flown away the day before. அவங்க ஆல்ரெடி பறந்து முடிச்சிட்டாங்க முன்னாடி நாளே. he had been afraid to fly with them. பட் இவனுக்கு வந்து ரொம்ப பயம் பறக்கிறதுக்கு. somehow he had taken a little run forward to the brink of the ledge. brinkனா நான் சொல்லியிருக்கேன் edge. ஸோ இருந்தாலும் அவன் வந்து முன்னாடி போய் ஓடினான், அதாவது எட்ஜ் ஆஃப் த லெட்ஜில் அங்கே வந்து ஓடி அங்கே நின்னான். he attempted to flap his wings. அவன் ட்ரை பண்ணான் பறக்கிறதுக்கு விங்ஸால், பட் he became afraid. திருப்பியும் பயந்துட்டான். the great expanse of sea stretched down beneathனா கீழே, and it was such a long way down, miles down. கீழே ரொம்ப பெரிய எக்ஸ்பான்ஸ், வைட் ரொம்ப பெருசாக அகலமாக சீ இருக்குது கீழே பார்த்தாங்கன்னா. he felt certain that his wings would never support him. அவன் நினச்சிக்கிறான் நம்ம விங்ஸ் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணாது. ஸோ he bent his head, தலை குனிந்து பின்னாடி ஓடி போயிட்டான். லிட்டில் ஹோல், அதுக்குள்ளே போய் படுத்துக்கிட்டான். where he slept at night. அங்கே எங்கே அவன் படுத்துக்கினாங்கன்னா அங்கேயே போய் இருந்துட்டான். ஸோ even each of his brothers and little sister whose wings were shorter than his own. அவனோட லிட்டில் சிஸ்டருக்கு இவனோட குட்டியாக தான் இருக்கும் ரெக்கை, ஆனாலும் அது எப்படியாச்சும் அந்த பிரிங்க் எட்ஜ் ஆஃப் த லெட்ஜ் ஓடி போய் பறக்க ஆரம்பிச்சிச்சு. he flew away, but he failed to muster up. He failed to collect the courage and the decision to take that plungeனா decision, which appeared to him desperate. அவனுக்கு ரொம்ப நம்பிக்கையற்றதாக இருக்குது, ஏன்னா அவனால் பறக்க முடியாது, அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. இந்த மாதிரி அந்த கரேஜ்னஸ் அவனுக்கு இல்லை, அந்த டெசிஷன் பறக்கணுங்கிற டெசிஷன் அவனால் எடுக்க முடியல, ஏன்னா அவனுக்கு வந்து நம்பிக்கையே இல்லை. his father and mother had came around him calling to him shrilly. கூவுறாங்க ரெண்டு பேரும், அப்பாவும் அம்மாவும் அவங்க கூட வந்து கூவுறாங்க. scolding him, threatening him, அச்சுறுத்துறாங்க. நீ சாப்பிடலைன்னா நீ பறக்கலைன்னா நீ சாப்பிடாம தான் இருக்கணும் இந்த லெட்ஜ்லேயே. ஸ்டார்னா பசியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. unless he flew away, but for the life of him he could not move. ஆனால் அவனோட வாழ்க்கையில் என்ன, அவனால் மூவ் பண்ணவே முடியாது, அதுதான் அவனோட சைட். that was
24 hours ago, next day. 24 hours ago na next day. அது வந்து முன்ன நாள், இது next day. Then nobody had come near him. யாருமே அவன் கூட வரல. The day before, all the day long he had watched his parents. முன்ன நாள்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவன் வந்து வாட்ச் பண்ணியிருக்கான். பேரண்ட்ஸ் வந்து அவனோட பிரதர்ஸ்க்கும் அவனோட சிஸ்டரையும் பறக்க கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. பெர்ஃபெக்டிங் தேம் இன் த ஆர்ட் ஆஃப் ஃப்ளை. பறக்க எப்படி கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் எப்படி வந்து ஸ்கிம் வந்து எஸ்கேப் ஆகுறது, வேவ்ஸ் வந்து எஸ்கேப் ஆகுறது, ஸ்கிம்னா எஸ்கேப், அண்ட் ஹவு டு டைவ் ஃபார் ஃபிஷ். இதெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவனோட பிரதர்ஸ்க்கும் அவனோட சிஸ்டருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இவன் இங்கேயே இருக்கான், அதாவது ஆப்போசிட். இவன் இங்கே இருக்கான், ஆப்போசிட்டில் தெரியுது அவங்க அப்பா, அம்மா, பிரதர்ஸ் அண்ட் ஒன் சிஸ்டர். ஸோ சொல்லி கொடுத்துட்ருக்காங்க எப்படி வந்து பறக்கணும், எப்படி வந்து வேவ்ஸ் வந்து எஸ்கேப் ஆகணும், எப்படி டைவ் பண்ணணும் ஃபிஷ்க்கு, அது எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இவன் வந்து பார்த்துட்ருக்கான். He had in fact seen his older brother catch his first herring. ஓகே, நான் இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ்லாம் காட்டிடுறேன். ஹெரிங்னா என்னது, ஸோ எல்லாமே நான் காட்டுறேன். லெட்ஜ் எப்படி இருக்கும், சீகல் எப்படி இருக்கும், எல்லாமே காட்டுறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது சீகல். இது ஒரு கைண்ட் ஆஃப் பேர்ட். இதுதான் சீகல், இப்படி தான் இருக்கும். ஓகே, உங்கள் புக்கில் எப்படி இருக்குது எனக்கு தெரியல, அது கிளியராக இல்லை அந்த பிக்சர். ஸோ இதுக்கு பேர் தான் சீகல். சும்மா இது வந்து அவங்க அண்ணன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா அவங்க ஓல்டர் பிரதருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு கிடச்சிது. ஃபஸ்ட்டு ஃபிஷ் அவன் கேட்ச் பண்ணியிருக்கான். ஹெரிங் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிஷ். இப்படி தான் இருக்கும் ஃபிஷ். ஓகே, இது வந்து ஒரு பேர்ட். ஃபிஷ் இது பேர் தான் ஹெரிங் ஒரு கைண்ட் ஆஃப் பேர்ட், சில்வர் கலரில் இருக்கும். ஓகே, டெவர்னா ஈட், அவன் வந்து சாப்பிட்றான். அந்த இதுதான் வந்து சீகலோட அண்ணன், பெரிய அண்ணன் நினச்சிக்கோங்க. இந்த ஹெரிங்கிற ஃபிஷ்ஷை வந்து அவன் கேட்ச் பண்ணி சாப்பிட்றான், ஸ்டாண்டிங் ஆன் அ ராக். ஓகே, ஸோ இதுதான் லெட்ஜ். ஒரு பாறை இருக்குது பார்த்தீங்களா, அது எட்ஜுக்கு பேர் தான் பிரிங்க். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் சீ இருக்குது. ஓகே, ஸோ இதை அவன் க்ராஸ் பண்ணி அவங்க அப்பா அம்மா கூட போகணும். அது எப்படி க்ராஸ் பண்ண முடியும், பறந்தால் தான் க்ராஸ் பண்ண முடியும். ரைட், மேலே பறந்தால் தான். அப்படியே அது அங்கே வந்து ஒரு இதுவும் இல்லை. ஸோ நீ பறந்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும் ஆப்போசிட்டில். ஸோ அந்த ஒரு ஆள் மாதிரி தெரியுதா, அங்கே தான் வந்து நம்ம சீகல் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. சும்மா ஜஸ்ட் இமேஜினேஷன் தான் எல்லாமே. ஸோ அப்படி நினச்சிக்கோங்க. கீழே சீ இருக்குது. ஓகே, ஸோ ஐ திங்க் நான் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன் எல்லாமே. ஹெரிங் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிஷ், சீ ஃபிஷ். இது வந்து சீகல். ஓகே, ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட். ஓகே, நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் இப்போ பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹெரிங் அண்ட் டிவர்னா ஈட்டிங். ஸோ அந்த எல்டர் பிரதர் வந்து ராக் அங்கே நின்றுட்டு சாப்பிட்றாங்க. while his parents circled around raising a proud cackleனா அழுவுறது, ப்ரௌட் கேக்கிள்னா அதாவது ஆனந்த கண்ணீர் சொல்லலாம். ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் சர்க்கிள் பண்ணிகிட்டே, அந்த ஓல்டர் பிரதரை சர்க்கிள் பண்ணிகிட்டே வந்து ஒரு ப்ரௌட் கேக்கிள் பண்ணுறாங்க. அண்ட் ஆல் த மார்னிங் த ஹோல் ஃபேமிலி had walked on the big plateau midway down the opposite cliff laughing at his cowardice. ஒரு ஹோல் ஃபேமிலியே வந்து வாக் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பிக் பிளாட்டியூ மிட்வே. ஸோ பிளாட்டியூனா ஒரு பாறை அப்படின்னு சொல்லலாம். அந்த லேண்ட் ஃபுல்லாக பாறையாக இருக்கும். ஸோ அங்கே வந்து நடந்துட்டு, அதாவது ஆப்போசிட்டில் இருக்குது அந்த கிளிஃப்னா அதான் எட்ஜுன்னு சொல்லலாம்ல. அந்த ராக்கி ஸ்லோப், அந்த லெட்ஜில் இருக்கிற கிளிஃப், அதாவது கூர்மையாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் கிளிஃப். ஆப்போசிட் கிளிஃப். அதை பார்த்து சிரிக்கிறாங்க. யாரை பார்த்து சிரிக்கிறாங்கன்னா அந்த சீகலை பார்த்து சிரிக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா. ஏன்னா அவனால் பறக்க முடியல, அதனால கோடத்தனமாக அவன் இருக்கான். அதை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேரா என்ன இருக்குன்னா, the sun was now ascending the sky. அதாவது த சன் வந்து மேலே ஸ்கையில் வருது, அதாவது மார்னிங் வருதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க.
ஓகே. The sun was now ascending the sky, blazing warmly. blazingனா அதாவது ஒளி கொடுக்குதுன்னு அர்த்தம். லைட் கொடுக்குது. blazing warmly விதவிதப்பான on his ledgeல சூடு வருது. ஓகேவா, சூடு கொடுக்குது. that faced the சவுத் சைடில் இதப்பான ஒரு ஒளி வந்து கொடுக்குது. ஓகே, லெட்ஜில். he felt that heat. he யாரு? young seagull. he felt the heat because he had not eaten since the previous nightfall. அதாவது முன்ன ராத்திரியில் அந்த சீகல் வந்து சாப்பிடவே இல்லை. அதனால் அதுக்கு வந்து இன்னும் ஹீட் வந்து அதால் உணர முடியுது. then he had found a dried piece of mackerel's tail at the far end on his ledge. அதாவது நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. அது சாப்பிடாதனால அதுக்கு நிறைய ஹீட் அதால் உணர முடியுது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ட்ரைட் பீஸ் ஆஃப் மெக்கரல்ஸ் டெய்ல். மெக்கரல் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிஷ். அதோட டெய்ல் வந்து அதுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஒரு ட்ரைட் பீஸ் வந்து அதுக்கு கிடச்சிருக்கு. லெட்ஜோட எண்டில் அதுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எங்கே விட்டோம்? ஃபஸ்ட்டு லைனில் விட்டோம் நம்ம. So now there was not a single scrap of food. Crapனா piece of food. அதுக்கு வந்து ஒரு துண்டு சோறு கூட அதுக்கு கிடைக்கல, அங்கே இல்லை. left. he had searched every inch. ஒரு இன்ச்சும் அது சர்ச் பண்ணி பார்க்குது. rooting among the rough. பார்த்துட்டே இருக்கு. ரூட்டிங்னா அது வந்து பார்த்துட்டே இருக்குது. ஃபோக்கஸிங் ஆன் ரஃப் டர்ட் கேக்ட் ஸ்ட்ரா நெஸ்ட். ஒரு நெஸ்ட்டு பார்க்குது. அந்த நெஸ்ட்டில் தான் அதுவும் அதோட அண்ணனுங்களும் அதோட தங்கையும் வந்து எக் வந்து ஹேட்ச் பண்ணியிருக்காங்க, அப்படின்னா பொரிச்சிருக்காங்க அப்படின்னு அது சொல்லுது. அது வந்து பார்க்குது, அதோட நெஸ்ட்டையே பார்க்குது. ஏன்னா அதுக்கு வந்து இப்போ சாப்பாடு எதுவுமே இல்லை. அதனால் என்ன பண்ணுறது? அங்கே இருக்கிற முட்டையை தான் ஏதாவது பண்ணி ஆகணும். அதுக்கு பசி, செம பசி. he even nodனா chewனா நம்ம வந்து மெல்லுவோம் பற்றியா, அதுதான். he even gnawed at the dried pieces of eggshell. அது பொரிச்ச எக்கையே அந்த எக் ஷெல்லை வந்து அது chew பண்ணி சாப்பிடுது. அப்படி சாப்பிடும்போது அதுக்கு எப்படி இருக்குன்னா அதோட ஒரு பார்ட் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அது உடம்புல இருக்கிற ஒரு பார்ட்டே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு பொரிச்சிருக்காங்க. அவங்க அண்ணனுங்களும் அதோட தங்கையும் அதுவும் கஷ்டப்பட்டு அந்த எக் பொரிச்சிருக்காங்க. அதே அந்த எக்ஷெல்லையே அவங்க சாப்பிடும்போது எப்படி இருக்குது அதுக்கு? அதோட உடம்புல இருக்கிற ஒரு பார்ட்டே சாப்பிட்ற மாதிரி அதுக்கு இருக்கான். இட் வாஸ் லைக் ஈட்டிங் அ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, he trotted. ஓகே, நம்ம இந்த பேரா போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சிம்பிளான ஒரு பிக்சர் காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து முட்டை. ஓகே, எக். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் என்ன வேர்ட்ஸ் இருந்தது. அது வந்து அந்த எக்கோட ஷெல்லே வந்து அது சாப்பிடுது கடைசியில், அதுக்கு பசினால. ஸோ எக் ஷெல். ஓகே, இது இப்போ நான் காட்டுற பிக்சரில் வந்து ஹேட்ச் ஆகலை. ஹேட்ச்னா என்னது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஹேட்ச்னா கேம் அவுட் ஆஃப் எக்கு வந்து அவங்க, அதாவது ஹென் வந்து இப்போது எப்படி நம்மளுக்கு தெரியும், கோழி வந்து முட்டை போடும், அந்த மாதிரி அது வந்து முட்டை போட்டிருக்கு. ஓகே, அதுதான் வந்து ஹேட்ச்டு சொல்லலாம். ஓகே, ஸோ நீங்கள் பார்க்குறது ஒரு நெஸ்ட். இது நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அது வந்து ரூட்டிங் அமாங் த ரஃப் டர்ட் கேக்ட் ஸ்ட்ரா நெஸ்ட். அந்த நெஸ்ட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, அவ்வளோதான். பேர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது அதை வந்து சொல்லியிருக்காங்க எப்படி இருக்கும்னு. ஓகே, நெக்ஸ்ட். he then trotted back and forth அப்படி சொல்கிறாங்க. பேக் அண்ட் ஃபோர்த் from one end of the ledge to the other. his trottedனா ran with short steps. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஓடுது. ஓகே, முன்னையும் பின்னையும்
ஒரு எட்ஜ்லேருந்து ஒரு எண்ட் ஆஃப் த லெட்ஜ்லேருந்து இன்னொரு எண்டுக்கு போகுது. ஹிஸ் லாங் கிரே லெக்ஸ் ஸ்டெப்பிங் டெயின்ட்லி, அதாவது கேர்ஃபுல்லாக அது வந்து அந்த லாங் கிரே லெக்ஸ், அந்த லெக் எப்படி இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரைங் டு கேர்ஃபுல்லி, டெயின்ட்லினா கேர்ஃபுல்லி, ட்ரைங் டு ஃபைண்ட் சம் மீன்ஸ் ஆஃப் ரீச்சிங் ஹிஸ் பேரண்ட்ஸ், எப்படியாச்சும் அவங்க அப்பா அம்மா கூட போயிடணும் அப்படின்னு, பறக்காமல் போயிடணும் அப்படின்னு தேடிட்டுருக்கு. ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சுட்ருக்கு. பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் ஹிம் த லெட்ஜ் எண்டட் இன் அ ஷியர் ஃபால் ஆஃப் precipice. அப்படின்னா வழவழன்னு இருக்கான், அந்த 2 சைடும் வந்து வழவழன்னு இருக்கான், அந்த லெட்ஜோட 2 சைடும் வழவழன்னு இருக்கான். அதனால கேர்ஃபுல்லாக அது போகுது. ஓடி பறக்கலாமா, பறக்காமல் எப்படி போகலான்னு பார்க்குது. அண்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் பேரண்ட் தெர் வாஸ் அ கிராக் இருக்கான். Surely he could reach them without flying if he could only move northwards. கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மா கூட அவனால் போக முடியும், ஆனால் பறக்காமல் போக முடியும். எப்படி போக முடியும் பறக்காமல்? மேலே போய் தான் போக முடியும் பறக்காமல், along the cliff face. But then on what could he walk? எப்படி அவனால் வாக் பண்ணி போக முடியும்? கண்டிப்பாக போக முடியாது. There was no ledge, லெட்ஜ் இல்லை, அங்கே ஒரே கிராக்காக இருக்குது, நடந்தும் போக முடியாது. ஃபுல்லாக என்ன சொல்கிறது, அங்கே போட்டிருக்காங்க பற்றியா, ஒன்லி அந்த கிளிஃப் மட்டும்தான் இருக்குது, நடுவில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ பறக்க தான் செய்ய முடியும், இல்லைன்னா கீழே தான் விழணும் தண்ணியில். There was no ledge, he was not a fly. அவனால் பறக்கவும் முடியாது, அவன் ஒரு ஃப்ளையும் கிடையாது. ஸோ எப்படி போக முடியும்? அண்ட் above him he could see nothing. மேலே அவனால் எதுவுமே பார்க்க முடியல. The precipice was sheer. sheerனா வழவழன்னு இருக்கான், அதாவது செங்குத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அண்ட் the top of it was perhaps farther away than the sea beneath him. And the top of it was perhaps farther away than the sea beneath him. மேலே எதுவுமே இல்லை, மேலே விட கீழே ரொம்ப ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருக்குது அந்த sea. ஃபாதர் அவே, ஃபாதர்னா ஃபாதர் இல்லை, ஓகேவா, பிரின்சிபால் அந்த மாதிரி இல்லை. ஃபாதர்னா டிஸ்டன்ட், ஓகேவா, ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருக்கான். மேலே விட கீழே ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருக்கான் sea, கீழே பெனத் கீழே, ஓகே. He stepped slowly out to the brink of the ledge. ஸ்லோவாக அவன் end of the ledgeக்கு போகிறான். and standing on one leg with the other leg hidden under his wing. ஸோ ஒரு லெக்கால் நின்றுட்டு இன்னொரு லெக் வந்து அவன் விங்குக்குள்ளேயே அதாவது மறைச்சி வச்சுக்கிறான். அந்த பிரிங்க் ஆஃப் த அந்த எண்ட் ஆஃப் த லெட்ஜில் ஸ்லோவாக போய் ஒரு கொத்த காலில் நின்றுட்டு he closed one eye then the other. ஒரு கண்ணை மூடிட்டு இன்னொரு கண்ணையும் மூடுறான். அண்ட் ப்ரிட்டண்டட்னா ஆக்ட் பண்ணுறான், நடிக்கிறான், தூங்குற மாதிரி நடிக்கிறான். pretended to be falling asleep. ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்னா, அவங்க அம்மா யாராச்சும் பார்த்தா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே, அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுறான், ப்ரிட்டெண்ட் பண்ணுறான். still they took no notice of him. யாருமே அவனை நோட்டீஸ் பண்ணலை. he saw his 2 brothers. 2 brothers-அ பார்க்குறான். and his சிஸ்டர் பார்க்குறான். சிஸ்டர் வந்து பிளாட்டியூ அந்த இடத்துல வந்து டோசிங்னா சொல்லியிருக்கேன், ஸ்லீப்பிங், தூங்கிட்டு இருக்காங்க. with their heads sunk into their neck. ஹெட்ஸ் வந்து நெக்குள்ளே, அதாவது சில பறவைங்களாம் மூடிக்கும் பற்றியா, நெக் வந்து ஹெட்டுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹிஸ் ஃபாதர் வாஸ் ப்ரீனிங்னா க்ளீன், அதாவது நான் ஒரு பிக்சர் காமிக்கிறேன். ஸோ இதுதான் ப்ரீனிங் ஒன்றுமே இல்லை, அந்த ஃபெதர்ஸை வந்து க்ளீன் பண்ணுறது தான். அதுவே க்ளீன் பண்ணிக்கும், அந்த சீகலே வந்து க்ளீன் பண்ணிக்கும். அதாவது அவங்க ஃபாதர் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. கடைசியில் அவங்க அம்மா தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க. His father was preening the feathers on his white back. அது ஒயிட் கலரில், அவங்க பின்னாடி வந்து ஒயிட் கலரில் இருக்குது, ஓகேவா. அவங்க வந்து முதுகு, அந்த பறவைக்கு இருக்கும்ல பின்னாடி, ஸோ ஒயிட்டாக இருக்குது. ஸோ அது சும்மா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த கலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம். மதர் மட்டும்தான் பார்க்குறாங்க. இந்த மாதிரி அவன் ஒரு கண் மூடிட்டு ஒத்த காலில் நின்றுட்டு, ஸோ ஒரு கண்ணை மூடிட்டுலாம்
சாரி ஒத்த கண்ணு இல்லை 2 கண்ணையும் மூடி இருக்காங்க. தூங்குற மாதிரி நடிக்கிறான். அதை அவங்க அம்மா மட்டும்தான் நோட்டீஸ் பண்ணாங்க, வேறு யாருமே கண்டுக்கவே இல்லை. ஸ்ரீ